பழியையும் தாண்டிய மனிதன் ஒரு சித்தர் கதை. மலை அடிவாரத்தில் ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் மோனன் என்று அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் வாழ்ந்தான். அவன் அதிகம் பேச மாட்டான். யாரிடமும் தீங்கு செய்ய மாட்டான். தன் வேலையை தானே செய்து மாலையில் மரத்தடியில் அமர்ந்து மூச்சை கவனித்து இருப்பான். ஆனால் அவன் அமைதியே சிலருக்கு எரிச்சலாக இருந்தது. ஒருநாள் கிராமத்தில் பேசப்பட்டது, அவன் சரியில்லை, யாரோ சொன்னாங்க, ஏதோ மறைக்கிறான் போல. யாருக்கும் தெரியாத ஒரு கதை மோனன் மீது மெதுவாக படிந்தது. மோனனுக்கு இது காதில் விழுந்தது. அவனது நண்பன் கேட்டான், எல்லாரும் உன்னை பற்றி தவறா பேசுறாங்க, நீ ஏன் விளக்கம் சொல்ல மாட்டே? மோனன் சிரித்தான். அவன் மரத்தடியில் இருந்து ஒரு சித்தரை காட்டி சொன்னான். அவர் பேசுறாரா? அந்த சித்தர் கண்களை திறந்து சொன்னார், மகனே, நாய் குரைத்தால் மலை அதிருமா? நண்பன் குழம்பினான். சித்தர் தொடர்ந்தார், பழி என்பது பலவீனமானவர்களின் ஆயுதம். உண்மை என்பது அமைதியான வாழ்வு. அடுத்த நாட்கள் மோனன் அதிக நேர்மையாக வாழ்ந்தான். யாரையும் எதிர்க்கவில்லை, யாரிடமும் விளக்கம் சொல்லவில்லை. தன் பாதையில் நடந்து கொண்டே இருந்தான். காலம் சென்றது. ஒருநாள் அந்த பழி சுமத்தியவர்களே ஒருவருக்கொருவர் சந்தேகிக்கத் தொடங்கினர். அவர்களுடைய வார்த்தைகளே அவர்களுக்கே சுமையாகின. மோனன், அவன் அப்படியே இருந்தான், அமைதியாக, தெளிவாக, தன்னிடம் உண்மையுடன். ஒரு சிறுவன் அவனிடம் கேட்டான், அண்ணா, உங்களை எல்லாரும் பழி சொன்னாங்களே, உங்களுக்கு வலி இல்லையா? மோனன் மெதுவாகச் சொன்னான், பழி வலிக்காது. நாம் அதை உள்ளே அனுமதித்தால்தான் அது காயமாகும். கதை சொல்லும் பாடம், எல்லா பேச்சுக்கும் பதில் தேவையில்லை. உண்மை விளக்கம் கேட்காது. அமைதி பலவீனம் அல்ல. பழியை தாண்டினால் நீ உயர்வாய்.